நம்ம கஷ்டப்பட்டு படம் தயாரிக்கிறோம், டைரக்ஷன் பண்ணுறோம், நடிக்கிறோம். ஆனால் போய் நம்ம பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது. ஒரு என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய படத்துக்கு ரெட் ஃப்ளவர் படம் முடிஞ்சுது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. திருமலை அந்த படத்தை பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, படம் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரானியராக இருக்குது, அப்படி இருக்குது. இந்த ஹீரோவுக்கு பற்றி வேறு ஹீரோ போட்டு தான் நல்லா இருக்குது அப்படி என் காது படவே சொன்னாங்க. ப்ரொடியூசர் தயார் தான், வேறு ஹீரோ போட்டு பண்ணுறதுக்கு தயார் தான், டைரக்டர் தயார் தான். யார் நான் ஒரு 10 ஹீரோக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் வேல்யூவில் இருக்கிற 10 ஹீரோக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு 100 கோடி 200 கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சினிமாவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான டைரக்டர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நடிகைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர், எத்தனை கேமராமேன், எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க. இந்த ஜெயிக்கிற 10 பேர் தான் நமக்கு தெரியும், அவங்க தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க, எவ்வளோ ஆசைகளோடு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சொந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல், அன்றாடு குடும்பத்தை பார்க்க முடியாமல் எத்தனை பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறின்னு ஒரு ஹீரோ, மாநகரம் பட ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடியோவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனா சினிமாவை ரொம்ப நேசிச்சிருக்காங்க. சினிமா நிறைய பேருக்கு வந்துட்டு நான்லாம் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னுடைய வில் பவர், தன்னம்பிக்கை, இல்லாட்டி நான் எப்போவே சூசைட் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு ரசிகர்கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிறது மெயினாக வந்துட்டு, நீங்கள் ரசிகர்களாக மட்டும் இருங்க, சினிமா ரசிகர்களாக இருங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு ரசிகராக இருக்க வேண்டியதில்லை. இது பொழுதுபோக்கான அம்சம். அதனால் இந்த பொழுதுபோக்கான அம்சத்தில் புது புது விஷயங்கள் வரும்போது அந்த படங்களை போய் எல்லாருமே ரசித்து பாருங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு டைரக்டர்லாம் புதுசு புதுசாக யோசிப்பாங்க. நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு படம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இப்போ பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் கேரளாவில் பாருங்கள், ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துவாங்க. அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு அழகாக பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுக்கு வரவேற்பு இருக்குது, அதனால பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 ஃபைட்டு, சாங்கு, ஒரு கமர்ஷியல், இதுவே பண்ணிட்டு இருந்தால் எப்படி ஒரு சினிமாவில் வந்துட்டு ஒரு பரிணாமம், வளர்ச்சி இருக்குது. அதனால் நான் உண்மையிலுமே ரசிகர்கள்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது, ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறது, நல்ல படங்களை நீங்கள் வரவேற்கணும். நல்ல படங்களை வரவேற்றா தான் டைரக்டர்கள் வந்துட்டு நல்ல கதைகளை உருவாக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரே நடிகர்கள் படத்தையே பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் படத்தையும் போய் பாருங்கள், நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுங்க. வரவேற்பு கொடுத்தா தான் சினிமா தப்பிக்கும். அப்படி இல்லையும் வச்சுங்க, ஒரு 10 பேர் அவங்க 100 கோடி 200 கோடி வாங்கிறாங்க, மற்றவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் ஏன்னா இந்த 30 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் சினிமாவில். ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ பெயின், எவ்வளோ கஷ்டங்களை, எவ்வளோ அவமானங்களை, எவ்வளோ தோல்விகளை நான் சந்தித்து நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, சின்ன படங்களுக்கு, நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சினிமா நம்ம வந்துட்டு எல்லாமே சொல்லிக்கிறோம், அந்த டைரக்டர் வந்துட்டு இப்படி இருக்க படம் எடுக்கல, அப்படி எடுக்கல அடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு படம் எடுத்துகிட்டு நம்ம போய் படம் போட்டு காட்டுறப்ப பையர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, டைரக்டரே மாற்றிடுவாங்க, அந்த கதையை மாற்றி, அதை சீனை மாற்றி, இப்படி மாற்றி, அதை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃப்ரீடமாக அவங்க பண்ணவே முடியாது. அவ்வளோ கஷ்டத்துக்களை கொடுக்குறாங்க, அவ்வளோ பண்ணுவாங்க. படம் அப்படி சொல்லி போட்டு படமும் வாங்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவ்வளோ நெருக்கடியான இருக்குது. இந்த காலத்தில் டைரக்டர்கள் வந்து சுதந்திரமாக ஒர்க் பண்ண முடியல. எனக்கு வந்துட்டு இந்த சினிமா ரொம்ப பிடிக்கும். இந்த கஜானா படம் வந்துட்டு அவங்க கஜானா நிரம்பணும், அவங்க இந்த படத்தில் பெரிய சக்ஸஸ் ஆகணும். இந்த படத்தில் டெக்னீஷியன், டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சக்ஸஸாக வரணும். நான் ஒரு ரெட் ஃப்ளவர்னு படம் பண்ணியிருக்கிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. 2047 நடக்கிற மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக் மூவி. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணணும். நான் ரீஎன்ட்ரியாக வரேன், மக்களுக்கு ஏதாச்சும் புதுசாக பண்ணணும், புதுசாக செய்யணும்
அப்படின்னு நான் ஒரு வருஷமாக உட்காந்து கதையை வந்து நானும் டைரக்டர் வந்து உட்காந்து என்ன பண்ணலாம் சரி எதனா செய்யலாம். விஜய் அது பண்ணிட்டாரு, அஜித் அதை பண்ணிட்டாரு, சூர்யா அதை பண்ணிட்டாரு, விக்ரம் அதை பண்ணிட்டாரு. நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ள வர்றோம் வந்தானா எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க நம்மள அப்படின்னு நிறைய யோசித்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கஜரா படத்துக்கு சப்போர்ட்டுங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவில் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.